சென்ற பதிவிலே ஜுவாலாமுகி சக்தி பீடம் பற்றி பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். தர்மசாலாவிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஜுவாலாமுகி. இங்கே மகாகாளியின் வடிவமாகவும் கொழுந்து விட்டெறியும் ஜுவாலையாகவும் ஜுவாலாமுகி திகழ்கிறார். நீல நிற நெருப்பு போன்ற ஜுவாலை கோயிலில் உள்ள பழமையான பாறை இடுக்குகள் வழியே தொடர்ந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. கங்கரா பகுதியை பூமிச்சந்த் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். தேவியின் சிறந்த பக்தரான அவன் கனவில் காளி தோன்றி தான் சுடர் வடிவில் கோயில் கொண்டிருக்கும் இடத்தை உணர்த்தினாள். அவ்விடத்தை அடைந்த மன்னன் தேவிக்கு அங்கே பெரிய ஆலயம் எழுப்பினான். தியான் பகத் துர்கை அன்னையின் நன்கு அறியப்பட்ட பக்தர். அன்னையின் பெயரை உலகம் முழுவதும் பரப்பியவர் இவர்தான். முகலாய பேரரசர் அக்பர் காலத்தில் வாழ்ந்தவர் இவர். தியான் பகத் யாத்திரிகர்கள் குழுவுடன் ஜுவாலாமுகிக்கு சென்று கொண்டிருந்தார். அக்பர் தங்கள் தெய்வத்தின் தன்மையை பற்றி விசாரிக்க அவரை தனது நீதிமன்றத்திற்கு அழைத்தார். அக்பர் தனது சக்தியை சோதிக்க தியான் பகத்தின் குதிரையின் தலையை துண்டித்து இதனை அன்னையிடம் வேண்டி திரும்ப ஒட்ட வைக்கும்படி கட்டளையிட்டார். தியான் பகத் அன்னை ஜுவாலாதேவியிடம் சென்று இரவும் பகலும் பிரார்த்தனை செய்தார். ஆனால் அது பலிக்கவில்லை. விரக்தியில் அவர் தனது தலையை வெட்டி தேவி ஜுவாலாமுகிக்கு சமர்ப்பித்தார். பின்னர் அவள் சிங்கத்தின் மீது சவாரி செய்யும் வடிவில் அவருக்கு காட்சி தந்தார். அவள் அவளது தலையையும் குதிரையின் தலையையும் மீண்டும் இணைத்தாள். ஓம் அஸ்ராந்த நிர்யதமலோஜ்வலவாரிதார சந்தியாபியமான பவனாந்தரஜாகரூக மாதர்ஜ்வலஜ்வலனசாந்த சிகானுகார ரூபச்சட ஜயதி காச்சன தாவகீனா. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.